Hi everyone, welcome to Divish Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஜூட் பேக் சீரிஸ் தான். இதில் இந்த ஃபோன் வந்து வைக்கிற மாதிரியும் மேலே வந்து ஜிப் வச்சு ஒரு பவுச் மாதிரியான டிசைன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 16.5 வந்து நம்மளுக்கு அளவு வருது. கீழே நம்மளுக்கு வித்தும் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 17.5 இருக்கும். இதுக்கு நான் எடுத்திருக்கிற ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜூட் ஃபேப்ரிக் லேமினேட்டட் டிசைனர் 1 வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எக்ஸாக்டாக வந்துட்டு நம்ம எப்படி பர்ஃபெக்ட் சைஸில் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சின்ன சின்ன டீட்டெயில் சொல்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ 17 வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 34 வந்து வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்டு வைக்க போகிறோம். ஏன்னா ஃபோன் பவுச் வந்து செகண்டரியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜிப்பு வந்து இருக்கும். ஸோ அந்த ஜிப்புக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு வந்து நான் வைக்கிறேன். அப்போ இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ நான் வந்து என்ன எடுக்கிறேன்னா 40 வந்து எடுக்கிறேன். 40 சைஸில் வந்து எடுக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு கட்டிங் அதுக்கப்புறம் நம்ம ஜிப் வச்சு அடிக்கிறப்போ வரக்கூடியது எல்லாமே போயிடும். இதோட டோட்டல் ஹைட்டு வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து வித்து பார்த்தோம் அப்படின்னா 3 இன்ச் வந்து நமக்கு இருக்குது. இன்ச்சு டைப்பில் வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து 4 எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா 4 எடுத்தால் தான் நமக்கு வந்து சைடில் உள்ள வித்துக்கும் சேர்த்து வரும். ஏன்னா நம்ம ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இல்லை, கொஞ்சம் வந்து வித்து இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டும் உள்ளே வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாங் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைக்கு மேல் பக்கமாகவும் நீங்கள் ஜிப் வைக்கலாம், இல்லை சைட்லேயும் வைக்கலாம். அது உங்களோட விஷ் தான். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் சைஸுக்கு நான் எடுக்க போகிறேன். அதாவது நம்ம 40 வச்சு எடுத்தோம்ல, 40னா 20 வர மாதிரி எடுத்தோம். ஆனால் நம்மளோட ஃபோன் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 17 தான். ஸோ 17க்கு வந்துட்டு நம்ம இன்னொரு பீஸ் வந்து தேர்ட் ஒன் பீஸாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து தான் இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதை பார்த்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறப்போ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். ஸோ நம்ம இதை வந்துட்டு அழகாக இந்த ஒரு பீஸ் கையில் வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பீஸும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இன்னொரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இதுக்கு மேலே வைக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் வச்சு உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் டிசைனர் லேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மேல் பக்கத்துக்கு இது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் இதை எடுத்திருக்கேன். ப்ளஸ் நம்ம மடித்து அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் வந்து நான் வெல்க்ரோ வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி மேலேயும் ஓப்பன் டைப்பில் வர்றது வெல்க்ரோவும் நம்மளுக்கு உள்ள ப்ராடக்ட் வைக்கிறதுக்குள்ளது ஜிப் பேட்டர்னும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே இதில் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதையும் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உள்ள ஃபோன் ஹோல்டரை வந்து நம்ம ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். ஃபோன் ஹோல்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சைடில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் பீஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு பர்ஸு மாதிரியே வேணும்னா நீங்கள் லாங்காக கூட ஜிப் வச்சுக்கலாம். எனக்கு பர்ஸ் மாதிரி வேண்டாம். அதனால நான் ஷார்ட்டான மேல் பக்கமாக தான் ஜிப் வைக்க போகிறேன். இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஜிப் வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா கீழ்ப்பக்கம் கூட ஜிப் வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக பர்ஸு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் வந்து வரும். ஸோ நம்மளுக்கு ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸாக வந்து கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி வாங்கி கூட இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜிப் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்பக்கமாக வந்து இந்த ஜிப் வந்து வரப்போகுது. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும்? ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது கரெக்டான ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று பொருந்துற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல அழகாக உங்கள் விரலை வச்சு ராவி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு தெரியவே தெரியாத அளவுக்கு ஜிப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண முடியும். இதை எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜிப்பு தெரியவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வச்சு அடிச்சிருங்க. ஜிப்போட எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி போயிடும். ஸோ இப்போ வந்து மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரன்னர் பார்ட்டில் வரக்கூடியது மட்டும்தான் இந்த மாதிரி வெளியே தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்மால் பீஸ் எதுக்குன்னா மேலே வந்து நம்மளுக்கு அது அப்படியே க்ளோஸ்டு பேட்டர்ன் வர்றதுக்கு. ஸோ அந்த ஸ்மால் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழ் எண்டில் வந்து நம்ம வெல்க்ரோவில் 2 பார்ட் வரும். ஒன்று வந்து முள்ளாக இருக்கும், ஒன்று வந்து ஸ்பாஞ்சி டைப்பில் இருக்கும். இந்த முள்ளாக இருக்கிறத இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு நான் லேஸ் வந்து சைடு கீழே மேலே எல்லா பக்கமும் அட்டாச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டா உங்களுக்கு பார்க்குறது
பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல மேல் பக்கத்தில் இருந்து இந்த வெல்க்ரோ வந்து கீழே வர மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஓவரால் அவுட்லைன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் வைக்கக்கூடிய இடத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ணிவிட்டு வெல்க்ரோவில் இன்னொரு பார்ட் வந்து நம்ம ஃபோன் வைக்கக்கூடிய அந்த ஹோல்டர் சைடில் வந்து வரும். ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி டாட்டட் லைன் வச்சுட்டு அந்த இடத்துல வெல்க்ரோவோட இன்னொரு பார்ட்டை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த க்ளம்ஸி ஒர்க்காக இருக்காது, யூசேஜும் ஈஸியாக இருக்கும், உங்களோட ஒர்க்கும் வந்து கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நான் இதை வந்து தையல் போட்டுக்கிறேன். ஸோ இது இவ்வளோ ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் முடிக்கக்கூடிய வேலை. அதே மாதிரி மேலேயுமே நான் ஒரு லேஸ் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நான் லேஸ் வைக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த லேஸையும் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய த்ரெட் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஏன்னா நான் அப்படியே டைரக்ட் ஜாயினாக தான் மேலே கீழெல்லாம் போட்டேன். அப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாம் வரும், அந்த த்ரெட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சென்டராக பார்த்து மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு மடித்து விட்டுட்டிங்கன்னா அழகாக போய் ப்ளேஸ் ஆகிடும். இதில் நம்ம அடிஷ்னலாக அட்டாச் பண்ணோம் அப்படின்ற ஆப்ஷனே தெரியாத அளவுக்கு. இதுக்கு நீங்கள் மேலே படிமான தையல் வந்து போட வேண்டாம், அது போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அதனால் போட வேண்டாம். ஜஸ்ட்டு இப்போ வந்து இதில் நம்மளோட ஜிப்பு வந்து 2 பக்கமும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம சைடை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த லூப்பையும் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஒர்க்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபைனலாக இந்த இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜிப் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இதில் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் சைடு, அதாவது நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு நான் அதில் வந்து ஒரு தையல் போடுறேன். தையல் போட்டுட்டு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த தையல் பார்ட்டு தெரியவே தெரியாது. மேலே போடக்கூடிய பீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 தையல் போடுறேன். மேலே எடுத்திருக்க பீஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய பீஸ் அளவே எடுக்காமல் 2 பக்கமும் ½ இன்ச் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அதாவது மேலே வந்து 4 எடுத்தேன் இல்லையா, ஸோ மெயின் பீஸு இதை வந்து 3 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அழகாக நம்மளுக்கு கீழே போய் இந்த இடத்துல வெல்க்ரோ வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஜிப் அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஜிப் அட்டாச்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டிச் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஜிப்பும் அட்டாச் பண்ணி மாற்றியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைடு எட்ஜஸை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஈவன் இதிலையே நீங்கள் வந்துட்டு ஒரு கீ ஹோல்டருக்குள்ளே அந்த ரிங்கெல்லாம் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கீ ஹோல்டர் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், குட்டியாக செஞ்சீங்கன்னா. இப்போ இது நம்ம மொபைல் பவுச்சாக யூஸ் பண்ணுறோம், குட்டியாக செஞ்சால் நீங்கள் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சிங்கிள் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் வரைக்குமே சேல் ஆகும். ஏன்னா இது வந்து பிரிண்டட் ஒன். அதே மாதிரி வெல்க்ரோ ஜிப் எல்லாமே வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதையே சைஸ் கம்மியாக வந்து 50 ருபீஸ்லேருந்தே நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய ரிட்டன் கிஃப்ட்டை விட இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதே மெமரபிளாக இருக்கிறது தான். அதுலேயும் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்போ கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் லைக் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இப்போ இதை வந்து அழகாக நீங்கள் வந்துட்டு பென் ஹோல்டர் வச்சு தள்ளி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், வெளியே வந்து நம்மளோட மொபைல் பவுச் எக்ஸாக்டாக ஃபிட் ஆகுது. அடுத்து வந்து ஜிப் வச்சுருக்கேன். நான் வந்து எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பிடிக்குன்றதுனால வச்சுருக்கேன். நீங்கள் சைடு பேட்டர்ன் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.